பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சீரியலில் டுடே எபிசோடில் தங்கமயில இருந்துட்டு துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கிற போது சரவணன் வந்து கோயிலில் இது என்னுடைய குழந்தையே இல்லை, அப்படியே இருந்தாலையும் இந்த குழந்தைய நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, மறுபடியும் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டினது. அதுக்கு அடுத்ததாக நம்ம அஞ்சலியோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுடர் வந்து, அக்கா என்னாச்சுக்கா, ஏன்க்கா இப்படி அழுந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம தங்கமயில அழுறத பார்த்து வருத்தப்பட்டாலையும், என்னவா உங்கள் அக்காளுக்கு எப்படா தனியாக வாழ போகிறோம், எப்படா இந்த குழந்தைய யாரோட உதவி இல்லாமல் அப்பங்காரனுக்கே காட்டாமல் இந்த குழந்தைய வளர்க்க போகிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காள என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கவே மாட்டீங்களா, அக்காவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அக்கா வேற அழுந்துக்கிட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் நீங்கள் பேசாமல் இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நான் பேசாமல் இருந்துடுறேன், இந்த ஊர் உலகம் என்ன பேசாமல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீங்களே அக்காவை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அழாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இருந்துட்டு தங்கமயில ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வராரு. பாண்டியன் இருந்துட்டு கோமதியை பார்த்த உடனே உள்ளே கிளம்பி போகிறாங்க ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு. ஆனால் கபோர்டில் பாண்டியனோட ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. பார்த்தா சட்டை எல்லாமே அழுக்காக தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதியை கூப்பிடலான்னு பார்க்குறாங்க. அவளை எதுக்காக நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு அரசிக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா என் துணியெல்லாம் துவைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏமா அப்பாவோட ட்ரெஸ்ஸு நீ துவைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்று ட்ரெஸ்க்கு சொந்தக்காரையாவது துணியை துவையன்னு சொல்லணும், இல்லை அது துணியாது என்னை துவையன்னு சொல்லணும், எதுவுமே சொல்லாததுக்கு முன்னே நான் எதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், முதல்ல நான் யார் என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்கிற ட்ரெஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அரசு இருந்துட்டு சரவணன்னு இருந்துட்டு, அப்பா எங்கப்பா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்கவும், வேறு எதுக்கு, துவைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. கோமதி இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுங்கப்பா நான் துவைக்கிறேன், நீ துவைச்சிட்டு இருந்தா கடை யார் திறக்குவாங்க, ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, நீ போயிட்டு முதல்ல கடையை வந்து என் ட்ரெஸ்ஸை என்னால் துவைச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசி இருந்துட்டு, கொடுங்கப்பா நான் துவைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பா நீ முதல்ல போய் படிப்பா, அப்பா நான் துவைச்சி முடிச்சுட்டு வந்து நான் படிச்சுக்கிறேன், நீங்கள் முதல்ல வந்து படுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொடுங்கப்பா நான் துவைச்சிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் முதல்ல படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாண்டியனே போயிட்டு துணி துவைக்கிறதுக்காக போகிறாங்க. கோமதி இருந்துட்டு அது என்ன ஏதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னால் என்ன இந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியாதே என்ன, எப்படி துவைச்சி காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் துவைக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டாலே, ஏய் கோமதி உன்னை இப்படி புளினோடி அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டெல்லாம் புளிஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே சிரிப்பு வந்து, உங்களுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அமைச்சு இருந்துட்டு, ஏய் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கம்மா ஓவராக போனேன், அவர்கிட்ட நான் அனுசரிச்சையாக பேசினேன், மன்னிப்பு கூட கேட்டேன், ஆனால் அவர் தான் நான் ஏதோ கொலகுத்த பண்ண மாதிரி என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு, அதனால தான் விட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஓவராக பண்ணுறவான்னு சொல்லிட்டு அரசையும் வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வர்றாரு. வந்தோடனே கலர் சட்டையை போட்டுக்கிட்டு போகிறாரு. அரசிக்கிட்ட போயிட்டு அரசிக்கிட்டேயும் அம்மாச்சிக்கிட்டேயும், நான் யாரோட உதவியும் இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக தான் நான் இங்கே வளர்ந்தேன், உங்களுக்கு தெரியும்ல நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு, அதே மாதிரி இப்போவும் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்க மாமா மெசேஜ் பண்ணியிருக்காரு, நான் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார், அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் நம்ம செந்திலுக்கு அதெல்லாம் கேட்டோன்னு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கை காலெல்லாம் நடுக்க வருது, வேர்வையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது ஃபியூன் இருந்துட்டு, உங்கள் மாமா சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா அவங்களையும் வர சொல்கிறாங்க. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் தான் பார்த்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி, ஏஇ உள்ளே தான் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய டாக்குமெண்ட் இல்லையே, அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கமிஷன் ஏதுன்னு செந்தில் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபியோனுக்கு இருந்துட்டு என்ன சார் ஆச்சு, கை காலெல்லாம் இப்படி நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இதிலலாம் அனுபவம் இல்லை, அதை பற்றி ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, இவர் என்னடனே என்ன பேச சொல்கிறாரு, அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனை போயிட்டு அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வாங்க சார், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. செந்திலுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.